Shiva 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 Om Shiva Om Shiva Om Shiva ஓம் காலகால ஈஸ்வராய நமக. பிரபஞ்ச சக்திக்கு நன்றிகள். இந்த நாமக்கல் மாவட்ட ஜோதிடர்கள் நல்வாழ்வு சங்கம் 16ஆம் ஆண்டு துவக்க விழா. முதல்ல என்னுடைய வாழ்த்துக்களை அந்த மாவட்ட ஜோதிடர்கள் சங்கத்துக்கு, நாமக்கல் மாவட்ட ஜோதிடர் சங்கத்துக்கு தெரிவிச்சுக்கிறேன். பேலன்ஸ் தியரி தி ஸ்கூல் ஆஃப் அஸ்ட்ராலஜி சார்பாகவும் கோவை ஜோதிடர் சங்கத்தின் சார்பாகவும் என்னுடைய நன்றிகளையும் வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் சொல்லிக்கிறேன். இதுல பாத்தீங்கன்னா நிறைய ஜோதிட முன்னோடிகள் இது வரைக்கும் பேசியிருக்கிறாங்க. உயர்தல் தங்கபாண்டியன் ஐயா எல்லாருமே மாணவர்களை உருவாக்குவாங்க. அவர் நிறைய குருமார்களையும் உருவாக்கிட்டு போயிருக்காரு. ஆக்சுவலா சொல்ல போனா ஒரு கார்பரேட் மாதிரி ஜோதிடர்கள் இல்லாத இடமே கிடையாது அவருக்கு. தமிழ்நாடு முழுக்க அவர்கிட்ட படிச்சுட்டு போயிருக்காங்க. சோ அப்பேற்பட்டவர் இங்க ஒரு சிறப்புரை ஆற்றியிருக்கார். அது போக ஜோதிட முன்னோடிகள் நிறைய பேர் இருக்காங்க. மருதமலை குருஜி ஐயா அவர்கள் இருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி பேசின பொன்னையா சுவாமி ஐயா அவர்கள் இருக்காங்க. நவமணி சண்முகவேல் ஐயா இருக்கிறாங்க. பச்சி சாஸ்திரத்தை கொடுக்குற ஐயா அவர்கள் இருக்காங்க. நிறைய பேர் சொல்ல இப்ப விஜயன் ஐயா மாதிரி ஆட்கள் எல்லாம் பழைய ஆட்கள் நிறைய விஷயங்களை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. அதை தாண்டி நம்ம என்ன சொல்ல போறோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. என்னால முடிஞ்ச சில கருத்துக்களை சொல்றேன், கிடைக்கிறத எடுத்துக்கங்க. நம்மளுக்கு என்னைக்குமே திசாபுதி பலன்கள் தான். சோ திசாபுதியை தாண்டி நம்ம எதுவுமே நம்ம ஒர்க் அவுட் பண்ண மாட்டோம். அதனால அது ஒரு விஷயம். அதுக்கு முன்னாடி சக்தி குரு ஐயா அவர்களை பத்தி நான் சொல்லணும். இந்த ஜோதிட சங்கத்தை நிர்வகித்துக் கொண்டிருக்கக்கூடிய நிர்வாக குழு உறுப்பினர்களுக்கும் மற்றும் ஜோதிட சங்கத்தின் தலைவர் மற்றும் உப தலைவர், செயலாளர், துணை செயலாளர், பொருளாளர், துணை பொருளாளர் அத்தனை பேருக்கும் மறுபடியும் ஒரு தடவை நன்றியை சொல்லிட்டு, சக்தி குரு ஐயாவுக்கும் எனக்கும் பாத்தீங்கன்னா ஏறக்குறைய, அதாவது மீட்டிங்கா பாத்தீங்கன்னா ஜோதிட ஃப்ரெண்ட்ஷிப்பா பாத்தீங்கன்னா ஒரு 15 வருஷம் கடந்துருச்சு. அதே ஒரு ஜோதிட மீட்டிங்ல இதே நாமக்கல்ல மீட்டிங்ல பண்ணி கரெக்டா 11 ஆண்டுகள் 4 மாதம் அக்டோபர் 18 2015 ஒரு மீட்டிங் இங்க கலந்துகிட்டேன். அதன் பிறகு 11 ஆண்டுகள் 4 மாதங்களுக்கு பிறகு இப்பதான் அவர் கூட அவருடைய இடத்துல நான் மீட்டிங்ல கலந்துக்கிறேன். சோ அதுக்கு அந்த வாய்ப்பை கொடுத்த சக்தி குரு ஐயா அவர்களுக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. பொன்னையா சுவாமி ஐயா கூட சொல்லியிருப்பாரு, ரொம்ப நாளைக்கு அப்புறம் கலந்துகிட்டேன். அப்புறம் வாஸ்து ஈஸ்வரன் சார் சொல்லியிருப்பாரு, ரொம்ப நாளைக்கு அப்புறம் கலந்துகிட்டேன்னு. இந்த ஜோதிட சங்கம் நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா முகநூல் ஜோதிட சங்கம் சொல்லிட்டு முதல் ஆரம்பிச்ச 14 பேர்கள்ல நாங்க ஒருத்தர். அதுல 5வது சாரதா இங்க எடுத்து நடத்தினாரு. கூட மாரிச்செட்டி சார் இருந்தாரு. அந்த டயத்துல மாரிச்செட்டி சார் இருந்தாரு. அவர் காலையிலேயே பேசிட்டு போயிட்டாரு. அவரோட பேசணும்னு நினைச்சா அவர் ஆள் எனக்கு கண்ணிலேயே படல. அதுக்கப்புறம் நம்ம தென்னரசு ஐயா இருந்தாரு. சக்தி குரு ஐயா அன்னைக்கு எல்லாம் எடுத்து பண்ணாங்க. அந்த போட்டோ எல்லாமே இன்னைக்கு கூட நான் காட்டிக்கிட்டு இருந்தேன் எல்லாத்துக்கிட்டையும். அன்னைக்கு இருந்த ஆட்களுக்கு இன்னைக்கு நிறைய மாறிட்டாங்க. உருவத்திலேயே மாறிட்டாங்க. தலையெல்லாம் நிறைச்சிருச்சு, எனக்கு கொட்டிருச்சு. இப்படி பல விஷயங்கள் இருக்கு. சோ இது என்ன சொன்ன, இந்த நட்பு இத்தனை வருஷம் கலந்து போயிட்டு இருக்குன்னா ஜோதிடத்தின் மேல் இருக்கக்கூடிய ஈடுபாடு. சோ கன்சிஸ்டன்சி, தொடர்ந்து கன்சிஸ்டன்சியா இருக்கிறவங்க ஜெயிக்கிறாங்க நான் பார்த்த வரைக்கும். அந்த மாதிரி கன்சிஸ்டன்சியா பண்ணிட்டு இருக்கிற சக்தி குரு ஐயா அவர்கள் மேன்மேலும் வளரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆண்டவனை வேண்டிக்கிறேன். சரி, இதை தாண்டி நம்ம 6ஆம் பாவமும் 12ஆம் பாவமும் எப்படி பலன் சொல்றது அப்படிங்கிற ஒரு சூட்சமத்தை தான் கொடுத்திருக்காரு. அது எப்படிங்கிறத நான் சொல்றேன். எனக்கு தெரிஞ்ச மெத்தேடு எல்லாமே பராசரோடைய சித்தாந்தங்கள் தான். நம்மளுக்கு ஜென்ரலான விஷயங்கள் நம்ம பேச மாட்டோம். தோப்பியா ஜெயிப்பியா ஒரே கான்செப்ட் தான். நம்ம சனிக்காரகத்தை பத்தி நிறைய பேசுவோம். சனிக்காரகன் என்ன சொல்லுவோம்? முடவன்போம். அதே நேரத்துல அவனதான் உழைப்பாளின்னு சொல்லுவோம். பிச்சைக்காரன் அவனதான் சொல்லுவோம். உழைப்பாளிக்கு காரகன் சனியை தான் சொல்லுவோம். தொழிலதிபர் யாருன்னு கேளுங்க, சனியை தான் சொல்லுவோம். அதே ஒண்ணுமே இல்லாம உட்கார யாரும் கேட்டீங்கன்னா அதுவும் சனியை தான் சொல்லுவோம். சரி, சனிக்கு எத்தனை காரகத்துவங்கள்? அப்ப 2 முகங்கள் இருக்கு இல்லையா? ஒருத்தன் தொழில ஜெயிக்கிறான் அப்படின்னா அவன் உழைப்பாளி, தொழில தோத்து போயிட்டு அவன் பிச்சைக்காரன். சனிக்கு காரகன் என்ன சொல்றான்? நோய்க்காரகன் சொல்றான். நோயை தீக்கிறவன் அவன் தான். அப்போ ஒரு கிரகத்துக்கு 2 முகங்கள் இருப்பதை போலதான் ஒவ்வொரு லக்னத்துக்கும் ஒவ்வொரு பாவத்துக்கு 2 முகங்கள் இருக்கு. சில பேருக்கு 12ஆம் பாவம் தீமையை செய்யும், சில பேருக்கு 6ஆம் பாவம் தீமையை செய்யும். 12ஆம் பாவம்னு என்ன சொல்றோம்? அயன சயன போகம். பொதுவா பயப்படுறது விரயம் அப்படிங்கிற ஸ்தானங்களை தான் நம்ம உள்ள வாங்குறோம். விரயம்னால என்ன நினைக்கிறோம்? பொருளாதார விரயம், மன விரயம், கஷ்டம், எல்லா சங்கடங்களும் வர்றது விரையாதிபதி. இதுதான் நம்ம பேசிக்கா பேசுவோம். அப்ப 6ஆம் அதிபதி என்ன பண்ணும்? சார் அது நோய் கொடுக்கும், எதிரி கொடுக்கும், கடனை கொடுத்துரும் சார், லைஃப்ல ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆனா 6ஆம் இடங்கிறது என்னது? 10ஆம் இடத்துலயே பாக்கியஸ்தானம்னு ஒரு கான்செப்ட் எடுப்போம். 6ஆம் இடம் தான் ரொட்டீன் ஒர்க்னு ஒரு கான்செப்ட் எடுப்போம். 6ஆம் இடத்தை தான் நம்ம உத்தியோகஸ்தானம்னு எடுக்கிறோம். அப்போ ஏதோ ஒரு விஷயம் இருக்குல்ல, நம்ம அந்த பாவத்தை பார்ப்பதே இல்லை. ஒரு கிரகத்துக்கு 2 ஆதிபத்தியம் இருக்கு இல்லையா? 2 ஆதிபத்தியம் இருக்கா இல்லையா? 2 ஆதிபத்தியம் இருக்கா? சூரியனுக்கு சந்திரனுக்கு இல்லன்னு சொல்லக்கூடாது. சூரியனுக்கு சந்திரனுக்கு வளர்பிறை தேய்பிறை இருக்கு. இதெல்லாம் நம்ம பாக்குறது இல்ல. பராசரோட சித்தாந்தத்துல நம்ம பார்க்காத விஷயங்கள்.
சூரியனுக்கு என்ன சொல்லுவோம், சூரியனுக்கு அந்த வளவரை தேய்பிற்குள்ள கொண்டு வரணும். சூரியன் வளராது தேயாது, ஆனா சந்திரனை பேஸ் பண்ணி எடுக்கணும். இந்த மாதிரி சில ரூல்கள் இருக்கு. அதே போலதான் பராசர சித்தாந்தத்தில் சொல்லப்பட்ட விஷயம் என்னத்தீங்களா, ஒரு பாவத்துக்கு எதிர்பாவம் மாட்டிதான் செய்யும். லக்ன பாவ உதயம்னா 7ஆம் பாவம் என்னத்த சொல்லுவீங்க, அஸ்தமனம். லக்னம் உதயம் பிறப்புனா 7ஆம் பாவத்தை என்ன சொல்லுவீங்க, மரணஸ்தானம், மாரகஸ்தானம். ஏன் சொல்றீங்க? அப்ப 12ஆம் பாவம் விரயம்னா அதனுடைய மாரகம் எது, 6ஆம் பாவம். விரயம் பண்ணுனா விரயத்தை மாரகம் பண்ணக்கூடியது 6ஆம் பாவம். அப்படியே என்ன அர்த்தம், விரயம் இல்ல நல்லது பண்ண போறேன்னு சொல்லுது. நீங்க 12க்கும் பயப்படுறீங்க, 6ஆம் இடத்துக்கும் பயப்பட்டா எப்ப திசா புத்தியில பலன் சொல்றது, 12ஆம் அதிபதி திசை நடந்துருச்சு, 6ல நின்று ஒரு கிரகம் நின்று அடுத்த திசை நடத்த போதுன்னா பயம்தான் வருது எல்லாத்துக்கும். ஜெயிக்க போறோங்கிற கான்செப்டா மறந்துட்டோம். ஜெயிச்சதுக்கு அப்புறம் சொல்லுவோம், சார் அது வந்து யோகி ஆயிட்டார் சார், சார் அவர் இந்து லக்னத்துல சார், சார் அது வந்து அவர் வந்து எனக்கு வந்து சார் பரல்கள் அதிகமா வாங்கியிருக்காரு சார். சரி உங்களுக்கு ஓகே, அதே அப்படியே ரிஷப லக்னத்துக்கு கூட 5ஆம் இடமா இருக்கும், அவன் ஏன் தோத்து போனா, அதே பரல்கள் அதே யோகி அதே கான்செப்ட்ல அன்னைக்கு லக்னம் மட்டும் மாறி இருக்கு, அப்ப ஏன் தோக்கறான்? அப்ப பாவத்தையும் நம்ம புரிஞ்சுக்கல, எதிரெதிர் பாவங்களையும் புரிஞ்சுக்கல. அதுதான் சொன்னேன், அந்த பராசருடைய அடிப்படை ரூல்களை நம்ம மறந்துட்டோம் அப்படிங்கறது இங்க இருக்கக்கூடிய கான்செப்ட். லக்னம் உதயம் என்றால் 7ஆம் இடம் மாரகஸ்தானம் எடுக்கும் பொழுது 12ஆம் இடம் விரயம் என்றால் 6ஆம் இடம் உத்தியோகம் தான் எடுத்தாங்க. 7க்கு 6ஆம் இடம் 12, அது அவனுடைய உத்தியோகம். அதே இந்த 6ஆம் இடம் அடுத்தவனுடைய விரயம். அப்ப 12 உங்களுடைய விரயம் என்றால் 6 அடுத்தவனுடைய விரயம். நீங்க ஜெயிக்க போறீங்க. அப்ப 12 உங்களை தோக்கடித்தார், 6ல் நின்று கிரகம் திசை நடத்தினாலும் 6ஆம் அதிபதி சாரத்தில் நின்று கிரகம் திசை நடத்தினாலும் ஜெயிக்க போறீங்க சார். புரியுதா? இததான் பேலன்ஸ் தியரின்றான். கிரகத்துடைய சமநிலை கோட்பாடு. ஒரு பாவத்தில் பிளஸ்னா இன்னொரு பாவத்தில் அதுக்கு ஈக்குவலான ஒரு பிளஸ் இருக்கும். ஒரு பக்கம் உயிர் காரகம் இருந்தால் ஒரு பக்கம் பொருள் காரகம் இருக்கும். நீங்க விரையாதிபதி திசை நடத்தும் போது என்னுடைய பொருளாதாரம் எல்லாம் அழிஞ்சு போச்சுன்னா 6ஆம் பாவமே பொருளாதாரத்தை கொடுக்கும். 6ல நின்று கிரகம் திசை நடத்தணும், இல்ல 6 கூட சாரத்தில் நின்று கிரகம் திசை நடத்தணும். இங்க 6, 8, 12 எல்லாத்தையும் நெகட்டிவா பாத்தீங்கன்னா கஷ்டம். அப்ப எப்படி புரிஞ்சுக்கிறது? 12 கெடுக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணி எடுத்துட்டாரு, இனி 6 எப்ப வரும் வெயிட் பண்ணுவீங்களா? அப்போ படிக்கணும். அதுக்குதான் சொன்னாரு பராசரர். ரூலை ரொம்ப சிம்பிளா பிரிச்சிட்டாரு. உயிர் வீடுகள் பொருள் வீடுகள் 2 கான்செப்ட் பிரிச்சு வச்சிருக்காரு. ஒற்றைப்பட ராசிகள் எல்லாமே உயிர் வீடுகள், இரட்டைப்பட ராசிகள் எல்லாமே பொருளாதார வீடுகள். புரியுதா? இது கான்ஸ்டன்ட் வேல்யூ, இந்த வேல்யூ மாறவே போறதில்லை. ரிஷப லக்னமாக இருந்தால் அவன் வீடு வந்து பொருள் வீடுதான். ஆனா அவனுக்கு 12ஆம் அதிபதி விரையாதிபதி மாறிடுவாரு. நோட் பண்ணிக்கங்க. அதைதான் நான் பல இடத்துல சொல்லிக்கிட்டே இருக்கேன். 12ஆம் இடம் விரயம். என்ன விரயம்? மேஷ லக்னத்துக்கு விரையாதிபதி குரு, மகர லக்னத்துக்கு விரையாதிபதியும் குருதான். 2 குரு ஒரே வேலையை பண்ணுவாரா? கிடையாது. குருவினுடைய 2 முகம் இருக்கு. ஒன்னு உயிர் வீடு, இன்னொன்னு பொருளாதார வீடு. மேஷ லக்னத்துக்கு குரு திசை பொருளாதார விரயத்தை கொடுத்தால் மகர லக்னத்துக்கு உயிர் விரயத்தை தான் கொடுக்கும். அப்ப குரு கெடுக்காதுன்னு கிடையாது. குரு திசையில் இழந்ததை குரு திசை முடிவதற்குள் பெறுபவன் மகர லக்னத்துக்கார. குரு திசை கொடுத்ததை குரு திசைக்குள்ளாரே தொலைக்கிறவன் மேஷ லக்னத்துக்கார. இது தெரியணும். அப்போ அந்த வீடுகளை பற்றி புரிந்து கொள்ளாமல் அது என்ன வீடு என்ன விரயம்னு தெரியாம குரு மொத்தமா தோக்கடிச்சான்னு சொன்னீங்கன்னா லாஸ் ஆயிடும். அப்போ மேஷ லக்னம் அப்படிங்கிற ஒரு லக்னத்துக்கு விரையாதிபதி இரட்டைப்படை வீடுகளை பொருள் சொன்னா விரையாதிபதி யாருன்னு பாருங்க, அது பொருள் விரயம். அப்ப அந்த பொருள் விரயத்தை செய்யக்கூடிய அணி இங்கதான் வந்து பராசர சொல்றாரு. அணி சார்ந்த கிரகங்கள் ஒரு கான்செப்ட் எடுக்கிறாரு. குரூப் அணி சுக்கிரன் அணி எடுக்கிறீங்களா? அருள் அணி பொருள் அணி நம்ம முடிச்சுட்டு போயிட்டோம். அருள்லாம் என்ன சொல்றான்? நல்லவரு. பொருள்லாம் காசு மட்டும் வரும். அப்படி கிடையாது. உங்களுக்கு அருளணியாக செயல்படக்கூடிய ஓரணி கிரகங்கள் எதிர் லக்னத்துக்கு பொருளணியாக மாறிடும். உங்களுக்கு பொருளணியாக செயல்படக்கூடிய கிரகங்கள் எதிரணிக்கு அருளணியாகத்தான் வேலை செய்யும். நீங்க தோத்தா நான் ஜெயிப்பேன், நான் தோத்தா நீங்க ஜெயிப்பீங்க. அவ்வளவுதான் மேட்ரு. புரியுதா? அதுதான் ஒரு பாவத்துக்கு எதிர்பாவம் ஆப்போசிட்டான வேலையை செய்யும் அப்படின்னா. இதுல பாருங்க, குரு, கேது, சந்திரன், சூரியன், செவ்வாய் எல்லாமே வந்து பாருங்க ஊரணி கிரகங்கள். கரெக்டா? இதுதான பராசரர் சொல்லியிருக்காரு. சுக்கிரன், ராகு, புதன், சனி எல்லாம் ஓரணி கிரகங்கள். குரு நல்லது செய்யக்கூடிய பொருளாதார ரீதியாக குரு யாருக்கெல்லாம் எந்தெந்த லக்னங்கள் நல்லது செய்தோ அவனுக்கு சுக்கிரன், சனி, ராகு, புதன் நன்மை செய்யாது. சுக்கிரன், ராகு, புதன், சனி யாருக்கெல்லாம் நன்மை செய்கிறதோ அவனுக்கு எதிரணியில் இருக்கக்கூடிய குரு காரகம் நன்மை செய்யாது. குரு காரகம் உயிர் காரகத்தை கொடுத்தால் சுக்கிரன் அணியே பொருளாதார காரகத்தை கொடுக்கும். சுக்கிரன் அணி உயிர் காரகத்தை கொடுக்கக்கூடிய லக்னங்களுக்கு குருவின் அணியே பொருளாதாரத்தை கொடுக்கும். கேட்கற குழப்பமா இருக்கு. ரிவைண்ட் பண்ணி பாத்துங்க, பல வீடியோக்களை பேசியிருக்கோம். ஒரு லக்னத்தை புரிஞ்சுக்கிறது இருக்கு.
அப்ப 12ஆம் பாவம் என்ன விரயம்னு பாருங்க. அது இரட்டைப்பட ராசிகள் பொருளாதார விரயம், ஒற்றைப்பட ராசிகள் உயிர் விரயம். இப்ப மேஷ லக்னத்துக்கு நான் சொன்ன விரையாதிபதி யாரு? குரு. அப்ப அவர் என்ன பண்றாரு? பொருளாதார விரயத்தை சொல்லக்கூடியது. அப்போ இந்த மேஷ லக்னத்துக்கார லைஃப்ல தோக்கணும்னா குரு, கேது, சூரியன், சந்திரன், செவ்வாய் திசைகளிலோ அல்லது சாரத்துல நின்று கிரகம் திசை நடத்தும் போது அவுப்பு. அதுல விரையாதிபதிகள் பொருள் விரயமா, அவன் பொருள் விரயமாகணும்னா கண்டிப்பா குருவின் சாரத்தில் கிரகம் நிற்கும், இல்ல குரு திசை நடக்கும். இது இல்லாம தோக்க மாட்டான். மற்றதெல்லாம் அளவீடு கம்மியா இருக்கும், அவ்வளவுதான். ஆனா குரு கன்ஃபார்மா பண்ணுவாரு. சார் நீங்க என்ன சார் சொல்றீங்க? நான் சுக்கிர திசையில தான் சார் தோத்தேன். அப்ப மேச சுக்கிரன் நல்லது பண்ணு சொன்னீங்களா? போச்சே சாரும்பா. சுக்கிரன் குரு சாரத்தில் இருக்கான்னு மட்டும் பாத்துருங்க. இங்கதான் குழப்பம். இது இப்படியே நின்னுச்சு, இது இப்படியே நின்று ஜெயிச்சிருவோம். எல்லாருமே சொல்றது கரெக்டா இருக்கும். சாரம் மாறி போச்சுன்னா, சாரம் என்பது தன் அதிகாரத்தை இன்னொருத்தருக்கு பகிர்ந்தளிக்கிறதுன்னு அர்த்தம். ஏன் அதிகாரத்தை நீ எடுத்துக்கோ, உன் அதிகாரத்தை நான் எடுத்துக்கிறேன்னு அர்த்தம். ஒரு கிரகத்தினுடைய சார்பு கிரகம் என்ன? குரு திசை கெடுக்காது, குருவின் சாரத்தில் இருக்கக்கூடிய கிரகமே கெடும். பராசரோட தெளிவா படிங்க. முதல்ல குரு இயங்குவார், நின்ற சாரம் இயங்கும், அதுக்கு வீடு இயங்கும். இத தெரியணும். அப்ப இந்த ரூல்களை பேஸ் ரூலை எடுக்காம நம்ம நல்லா இருக்கு சார், சூப்பரா இருக்கு சார், யோகி சார், அப்புறம் இந்து லக்னம் சார், கடைசி 2 வருஷத்துல காணாம போயிருவீங்க. இதே மகர லக்னத்துக்கார ஆரம்பத்துல வருவான், சுய புத்தி முடிஞ்சுன்னா காணாம போயிட்டு என்னால லைஃப்ல மாணவ கஷ்டமாடுங்க. அதே குரு திசையில் இழந்ததை மீட்பான். அதுக்கு பதிலா அது விரயம் என்ன சொல்லுது? உயிர் விரயம் சொல்லுது. மகர லக்னத்துக்கு குரு உயிர் விரயம். என்ன விரயம்? உயிர் விரயம். காலபுருஷனுக்கு 9ஆம் அதிபதியான தந்தையவோ அல்லது குழந்தைக்கு காரகம் சொல்றோமா, குழந்தை பண்ண குழந்தை டிலேவோ அல்லது குழந்தை அபார்ட் ஆகிறதோ மகர லக்னத்துக்கு இல்லைன்னா கேளுங்க. குரு திசையில செக் பண்ணி பாருங்க. மகர லக்னக்காரன் எத்தனை பேர் அபார்ஷன் பண்ணிருக்கீங்க? இல்ல குழந்தை டிலே. குரு திசை ஆரம்பிச்சா தந்தை இழந்தவங்க யாரு? செக் பண்ணி பாருங்க. நடக்குதா இல்லையான்னு பார்க்கலாம். இருக்கிற பாவத்துக்கு ஒரு பலன், அது பார்க்கக்கூடிய பாவத்துக்கு இந்த மாதிரி அந்த விஷயங்களை குருவினுடைய காரகத்தை அடி வாங்கும். பொருளாதாரத்தை இழந்ததை மீட்டுட்டேன்னு சொன்ன மகர லக்னம் குரு திசை நிறைய இருக்கு. அப்போ விரையாதிபதி அப்படியே நம்ம எடுத்துக்க கூடாது. அப்ப அந்த விரயங்கள் என்னன்னு புரிஞ்சுக்கணும். இப்ப இதே ரிஷப லக்னத்துக்கு போங்களே, செவ்வாய்ங்கிற கிரகம் என்னது? உயிர் விரயம். கரெக்டா? ஒற்றைப்பட ராசி உயிர் விரயம் சொன்னோமா? அப்ப 12ஆம் அதிபதி என்ன சொல்லுது? உயிர் விரயத்தை தான் சொல்லுது. அதனால சொல்ற ரிஷப லக்னத்துக்கார லைஃப்ல நல்லா கேளுங்க. ரிஷப லக்னத்துக்கார எப்பெல்லாம் ஜெயிக்கிறான்னு பாருங்க. குருவின் சாரத்தில் அல்லது குரு திசை வராம ஜெயிக்க மாட்டான். ஆனா என்ன சொல்லியிருக்கோம்? சுக்கிரனுக்கு குரு ஆகாது. எதுல ஆகாது? அது தெரியாது. எது எனக்கு கிடைக்கல அதுல ஆகாது. எது உனக்கு கிடைக்காது அது நான் யோசிக்கணும். அது பலன் கிடையாது. உயிர் காரகத்துவங்கள் ஆகாது, பொருள் காரகத்துவங்கள் சூப்பர். அப்ப ரிஷப லக்னத்துக்காரன் ஜெயிக்கணும்னா 11ஆம் இடமான குருவினுடைய திசை, குரு சாரத்துல கிரகம் நிற்கும். நல்லா கேசா 8 குடையவன், உடம்பு பிரச்சனை வரும், ஆயுள் கண்டம் வந்தா தாங்கித்தான் ஆகணும். உயிர் போகாது, ஜெயிக்க வைக்கும். பொருளாதார ரீதியாக அடுத்த கட்டத்தை நோக்கி உங்களை நகர வைக்கும். ஏன்னா செவ்வாய் என்பது உயிர் காரகத்தை விரயம் தான் சொல்றாரு, பொருள் விரயத்தை சொல்லல. அப்ப அந்த அணி செவ்வாய் சொன்னா குரு, செவ்வாய் எந்த வீட்டுல எதோடைய அணி? குருவினுடைய அணி. அப்ப உயிர் விரயத்தை பத்தி தான் பேசுறாரு. ஒரு மகர லக்னத்துக்கார 2 நாளைக்கு முன்னாடி ஜாதகம் பார்த்தது செக் பண்ணிக்கங்க. சூரியன் 6ஆம் இடத்துல இருக்காரு. சூரியன் 6ஆம் இடத்துல இருக்காரு. 6ஆம் இடத்துல போய் உட்கார்ந்துட்டு அவர் வாங்கினது செவ்வாய் சாரம். மகர லக்னத்துக்கு சூரியன் 6ல போய் உட்கார்ந்து செவ்வாய் சாரம். இங்க என்ன சொல்லுவான்? 8 6 நாளா ஐயோ போச்சே முடிஞ்சே இதுதான் சொல்லுவான். பேலன்ஸ் சீட்ல சொல்லப்பட்ட ரூல் அவங்க பார்த்தோன்னே, சார் நீங்க சொன்ன மாதிரி சூரிய திசை புதன் புத்தியில சொத்து வாங்கிட்டார் சார் அப்படின்னாரு. சொன்னீங்க, எனக்கு நடந்ததுன்னாங்க. எப்படி? 8 பயம், 6ஆம் இடம் கடனு. ஆனா எங்களுக்கு என்னன்னா குருவினுடைய அணியில் இருப்பதனால் அது கொடுக்குது. சூரிய திசையில புதன் புத்தியில சொத்து உண்டு, செவ்வாய் புத்தியில ஒரு சொத்து உண்டு. ஆனால் அதற்கு பதிலா உடம்பு ரீதியா கவனமா இருந்துக்கங்க. அது உயிர் விரயத்தை சொல்லுது. சூரியனே நடத்துறாரா, அப்பாவை கவனமா பாத்துக்கங்க. காரகத்துவத்தில் கை வைக்கும். 6ஆம் இடம் என்ன ஸ்தானம்? நம்மளுக்கு தெரிஞ்சதுல 10ஆம் இடம் மட்டும் தான் கர்மஸ்தானம். 9ஆம் இடத்துக்கு இப்ப 10ஆம் இடங்கிறது எது? 6ஆம் இடம். அப்பாவுக்கு ஹெல்த் வைஸ் ப்ராப்ளம், அதை பாத்துக்கங்க. அங்க உயிர் காரகத்தை மட்டும் தான் நெகட்டிவ் சொல்லணும், பொருள் காரகத்துக்கு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. சோ இந்த மாதிரி அந்த விஷயங்கள் எடுக்கணும். அப்போ மேஷ லக்னத்துக்கு எப்படி குரு அவுட் ஆகிறாரோ, எதிர்பாவமான புதன் வேலை செய்யும் போது, 6ஆம் அதிபதி வேலை செய்யும் போது பொருளாதாரம் வந்தே தீரும். சார் அவர் கெட்டு போயிட்டார் சார், நீசமாயிட்டார் சார், அதுக்கப்புறம் மறைஞ்சு போயிட்டாரு, என்னவா வேணா இருக்கட்டும், கையில காசு வரும். காசு வரும், புரியுதுங்களா? காசு வரும். நீங்க கேட்கறது காசு தானே. ஜெயிக்கிறதுன்னு என்ன இந்த காலத்துல? காசு. கௌரவம் காசு, வீடு காசு, படிப்பு காசு. காசு வேணுமா? அப்ப இது காத்துக்குங்க.
ஜெயிக்கிறதுனா உறவுல ஜெயிக்கிற யாரும் எனக்கே பேசிருக்கமா சார், குழந்தை இல்ல சார் அப்படின்னு எனக்கே வந்திருக்கலாம், IVF இருக்கு சார், நான் போய்க்கிறேன், காசு வேணும் அதுக்கு. கரெக்டா? பாத்தீங்க ஏன் அப்படின்னா இந்த 6, 12 வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயங்கள். அதை நம்ம என்ன பண்றோம்னா நம்மளுக்கு கிடைக்காத விஷயங்களை மட்டுமே தூக்கி பேசுறோம். நீங்க லைஃப்ல ஜெயிக்கணும்னா இது பண்ணும். லைஃப்ல பாருங்க, உங்க ஜாதகத்தை எடுங்க, நீங்க தோக்கக்கூடிய இடம் 2 இடம் தான் இருக்கும். 1, 10, 12, 4, 6. நல்லா கேடுங்க, 10, 12, 4, 6. 10ஆம் இடத்துக்கு நேர் எதிர்பாவம் 4, 12ஆம் இடத்துக்கு நேர் எதிர்பாவம் 6. 12ஆம் இடம் உங்களுக்கு எடுத்தால் 6ஆம் இடம் கொடுக்கும், 10ஆம் இடம் கெடுத்தால் 4ஆம் இடம் கொடுக்கும். ஆனா 10னா தொழில் மட்டும் எடுத்துட்டு இருக்கோம். 10 வந்து தொழில் ஸ்தானமாக இருக்கலாம். ஜெயிப்பீங்களாங்கிற கேரண்டி இருக்கா? ரிஷப லக்னத்துக்காரன் சனி சாரத்திலேயோ சனி திசையோ நடக்கும் போது ஜெயிச்சாலும் எங்கேயாவது ஒருத்தனை காட்டுங்க. சனி திசை சனி சாரத்தில் கிரகம் நிற்கும் போது தோத்தாங்கிற விஷயங்கள் நிறைய வரும். ஏன் 9, 10 நம்ம சொல்றோம். ஏன் 9 கூடியன் 10 கூடியன் பாக்கியாதிபதி தர்ம கர்மாதிபதி எத்தனை விஷயம் இருக்கு. ஏன் தோக்குறீங்க? அது பொருளாதாரத்தை கொடுக்காது. பொருளாதார பாதகத்தை சொல்லக்கூடிய ராசி சனி. என்ன 9ஆம் இடம் என்னது? ரிஷப லக்னத்துக்கு பாதகாதிபதி. பாதகாதிபதி என்ன பாதகம்? மொத்தமா பாதகாதிபதியா? மொத்தமா பாதகாதிபதியா? கிடையாது. என்ன பாதகம்? பொருள் பாதகம். இரட்டைப்பட ராசி தான் 9ஆம் இடம் பாதக ராசியா வருது. அப்ப அது பொருள் பாதகமா? சனி திசையில் பொருள் பாதகம் உண்டு. சொத்துல போற வரைக்கும் தப்பிச்சிடுவான், தொழில போட்டா லாஸ் ஆயிடுவான். இதுதான் ஜோதிடர்கள் மடைமாற்றி விடுவது. அவன் டைம் நல்லா இருந்தா வாங்கின சாரநாதனோ வீடு கொடுத்தவனா கரெக்டா வந்து 4ஆம் இடத்துல 3ஆம் இடத்துல உட்கார்ந்தா சொத்து வாங்கி செட்டில் ஆயிடுவான், நம்ம கிட்ட வரமாட்டான். 10ஆம் இடத்துல 5ஆம் இடத்துல உட்கார்ந்தா தொழில போட்டுதான் லாஸ் ஆவான். நீங்க சொன்னாலும் கேட்க மாட்டான், நான் சொன்னாலும் கேட்க மாட்டான். ஏன்னா கிரகத்தினுடைய சாரமும் வீடு கொடுத்தவன் இயங்குவான். அதுக்குதான் நம்ம பார்த்து சொல்லணுங்கிறது. மொத்தமா நான் மாத்தி விட்டுறேன், நீங்க மாத்தினாலும் மாத்தாட்டி அது மாறி போயிடும். நீங்க உங்களுடைய எண்ணங்கள் என்ன? உங்களோட சாரநாதன் எங்க உட்காரோ அது உங்களுக்குள்ள விதைச்சிட்டு இருப்பீங்க. உங்களுக்கு வீடு கொடுத்தவன் யாரோ அது எங்க போய் உட்கார்ந்து அது கூட எண்ணங்கள் தான் போயிட்டு இருக்கும். அப்ப அந்த எண்ணங்கள் தான் உங்களுடைய வாழ்க்கையாக அந்த காலகட்டத்தில் மாறும். அதனால சில பேர் தப்பிப்பான், சில பேர் மாட்டிக்குவான். சோ ஆனா செலவு என்பதை புரிஞ்சுக்கோங்க, கையில் இருக்கிற காசுல கரைஞ்சிரும். அப்போ இந்த மாதிரி விஷயங்களை ஒவ்வொரு லக்னத்துக்கு ஆப்போசிட் போட்டு பாருங்க. அப்போ இரட்டைப்பட ராசிகள் எல்லாமே பொருளாதார விரயம், ஒற்றைப்பட ராசி எல்லாமே உயிர் விரயம். பார்த்து எடுத்து பாருங்க. சரி, இப்ப புதன் திசை வந்துருச்சு, எனக்கு வந்து மேச லக்னம், நீங்க பொருளாதாரம் வரன்ட்டீங்க, எனக்கு வேற பிரச்சனையா வராதுன்னா வரும். உடம்புல மட்டும் பாத்துக்குங்க, கண்டிப்பா ஒரு கர்மம் உண்டு. இதெல்லாம் நடக்கும், உங்களுக்கு கிடையாது. உங்களுக்கு உடம்பு ரீதியா மட்டும்தான் படுத்தும். இதெல்லாம் ஏன் சொல்றோம்னா, இது தெரியாமல் மொத்தமா ஜெயிப்பீங்க தோப்பீங்கன்னு பேசிட்டு இருந்தோம்னா அவ எல்லா கிரகம் ஒரு இடத்துல ஜெயிக்க வைக்கும். எண்ட் ஆஃப் த டே நீங்க ஃபைனல் ரிசல்ட் எழுதும்போது பிளஸ்ஸா மைனஸா தான் பார்க்கணும். வரவு செலவு கணக்கு மாச கடைசியில் நான் என்ன பண்ணேன், 25 நாள் சம்பாதிச்சா 5 நாள்ல விட்டனா சரியா வருமா? 5ஆவது நாள் நீ விடுவியா, ஈவன் பண்ணுவியா, இல்ல பிளஸ்ல கொண்டு போய் முடிப்பியான்னு தெரியணும்ல. அதுக்கு இந்த ரூல்ஸ் தெரியணும். அப்ப 12, 6 என்ன பண்ணுதுன்னு பாத்துங்க. இப்படி ஒவ்வொரு பாவத்துக்குமே ஏன் 10ஆம் பாவம் நல்லது, 4ஆம் பாவம் நல்லது தானே. 10 கெட்டதுன்னு ஏன் எடுக்கிறீங்க? 10 உங்களுக்கு சரியில்லை என்றால் 4 தான் காப்பாற்றும். இதுல ஒரு லைஃப்ல நீங்க ஜெயிச்சவங்க யாரு ஜாதகமான பாருங்க, எல்லாருமே நல்லது கெட்டதை கடந்துதான் வந்திருப்போம். நீங்க என்னைக்காவது பொருளாதார ரீதியா சிக்கல்களை சந்தித்தீர்கள் என்றால் உங்களுக்கு 10, 12 மைனஸ்ல இருக்கும், இல்லைன்னா 4, 6 தான் மைனஸ்ல இருக்கும். உங்க வாழ்க்கையை மடைய மாற்றுவது இந்த பாவங்கள் மட்டும்தான், மற்ற பாவங்களை சப்போர்ட் லெவல் தான். ஏன்னா ஒன்னு தொழில் பாவம், ஒன்னு விரய பாவம். ஒவ்வொரு லக்னத்துக்கு ஆப்போசிட் லக்னத்துக்கு விரய பாவமோ தொழில் பாவமா வரும். இதை மட்டும் புரிஞ்சிட்டீங்கன்னா எளிமையா பலன் சொல்லலாம். இந்த அணி சார்ந்த விஷயங்களை புரிஞ்சிட்டீங்கன்னா இந்த லக்னம் இந்த திசையில ஜெயிக்கும் தோக்கும் சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். வாய்ப்பு கொடுத்த நான் அத்தனை நல்ல உள்ளங்களுக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். மிக அற்புதமாக கோவை சரவணன் சோமசுந்தரம் ஐயா அவர்கள் 6, 12ஆம் பாவத்தின் சூட்சமங்களை மிக தெளிவாக அவருடைய பேலன்ஸ் தியரி மூலம் அற்புதமாக விளக்கினார். ஐயா அவர்களுக்கு நம்மளுடைய நாமக்கல் மாவட்ட ஜோதிடர்கள் நல்வாழ்வு சங்கத்தின் சார்பாக ஜோதிட சேவா ரத்னா என்ற விருது வழங்கி கௌரவிக்கப்படுகின்றது. அதை கோட்டையூர் சிவசுப்ரமணிய ஐயா அவர்களும் மருதமலை குருஜி ஐயா அவர்களும் வழங்கி சிறப்பிப்பார்கள்.